வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நம்ம எங்கே ரைட் பண்ணுறோம், எங்கே ட்ராவல் பண்ணுறோமோ, ஸோ ட்ராவலிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மூணாறில் நைட்டு ரூமுக்கு வரதோட வீடியோ முடிச்சிருப்போம். ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தாங்க இது. இன்றைக்கி நம்ம மூணாருக்கு எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாமே கண்டிப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சேனல் புதுசாக வரணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிடுங்க. நம்ம சேனல் உங்கள் லெவன் சப்போர்ட் திறந்து கொடுத்துருங்க காய்ஸ். ஸோ கொஞ்சம் பேக்கிங்லாம் இருக்குது, முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். நம்ம ரூமோட வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ ரெண்டு பெட்ரு ரெண்டையுமே நாங்கள் ஒன்றா போட்டு 5 பேர் ஒன்றா படுத்துட்டாங்க. ஸோ இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 1500 மொத்தத்துலேயே 5 பேருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ பாத்ரூம், வெஸ்டர்ன் பாத்ரூம், இதுக்கடுத்து அவ்வளோதாங்க ரூமு. சிம்பிளான ரூமு, ஆனால் லோ பட்ஜெட்டு. ஸோ கைஸ் நைட்டில் காமிச்சிருப்பேன் ரூமோட ஸ்டே. ஸோ நம்ம பைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கிது 3 வண்டியுமே. ஸோ அதுதான் நம்ம ரூமு. டே கிளம்புற ஐடியா இருக்கா இல்லை? கிளம்புற ஐடியா இருக்கா இல்லையா? அது சரி. அதான் சாவி காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 மணி. ஸோ இங்கேருந்து ஸ்டாப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் காமிக்குது, 32 காமிக்குது. இதில் மேலே போக சொல்லுது. இன்னும் அது காலையிலேயே செங்குத்தா ஏறுது. ஸோ இந்த ரோடு வந்து அதில் போய் ஷார்ட்டில் ஏறுதுங்க. ஸோ கூகுள் மேப் வந்து பைக் ரோடுக்கு அமிச்சா இதான் ஒரு இது விஷயமே. இருக்கிற ஆஃப் ரோடு ஃபுல்லாக போகும். ஸோ இன்னும் காலையில் சாப்பிடவே இல்லை. ஸோ நான் சாப்பாடு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ரோட பாருங்கள், ஃபுல்லாக சரியான ஆஃப் ரோடாக காமிக்குது. ஃபுல்லாக பேந்து கிடக்குங்க கொண்டு மூலியமாக. ஆகா வேற ஒரு மாதிரியா போச்சுக்கிட்டு போகிறாப்லையே. டக்கு டக்குன்னு போயா 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 வண்டியை விட்டா ரிட்டர்ன் ஆயிருவியா? வந்தாச்சுங்க ஒரு வழியாக மெயின் ரோடு. போமா, அவனுக்கு போட்டாச்சா? இல்லை ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான்டா, 28 கிலோமீட்ரு போகிற வரல. நான் செப்ப ஒரே ரோடு தான். சாப்பாடு எதுவும் ஹோட்டல் இருந்தால் நிப்பாட்டிருங்க. காய்ஸ் பெட்ரோல் போட்டாச்சு, 900 ரூபாய்க்கு பிடிச்சிச்சு டேங்கு. நான் ஆக்சுவலாக வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா நான் டேங்க் ஃபுல் பண்ணவே இல்லை, ஏன்னா அந்த கம்மியாக தான் இருந்துச்சு காசு. அதனால் 1000 ரூபாய்க்கு மட்டும் போட்டுட்டு வந்தேன். இங்கே வந்து இப்போ 900 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. ஸோ லொக்கேஷனை பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. என்னத்த கையை ஆட்டிட்டு வர்றாப்லே தலைவன். தம்பி வீடியோ ஆன் பண்ணல தம்பி, என்ன வளைச்சு வளைச்சு எடுத்துட்டு வீடியோ ஆன் பண்ணலன்னா என்னத்த சொல்றது? அப்படித்தான் நேற்று 2-3 கிளிப்பு காணா. வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஆன் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். காய்ஸ் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சோப்பாடு அல்டிமேட், பரவாயில்ல.
ஸோ சாப்பாடு வந்து நார்மலாக இருந்துச்சு. நான் இட்லி ஒரு வடை சாப்பிட்டு நான் வாட்டில் போயிட்டேன். இவனுக்கு குதிரையை கழுவிட்டு இருக்காது. இங்கே நிற்க நம்ம பைக்லாம். காய்ஸ் இந்த ரோடு ட்ராவல் பண்ண வேற லெவலில் இருக்குங்க. பெண்டு ஊறுப்பட்ட பெண்டு நல்லா இறங்குது. ஆனால் இறங்கி அடுத்த மலை ஏறும்னு நினைக்கிறேன். இணையமா இந்த ஏரியாவில் ஸ்கூலை பார்த்தீங்கன்னாங்க நல்லா ஹில்ஸில் கட்டியிருக்காங்க. இங்கே ஒருத்தன் நவீன கையில் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். எதுக்கு இவ்வளோ வேகமாக விரட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இறக்கமுங்க, அதனால தான் வேகமாக விரட்டிட்டு போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னா ஒரு முறுக்குறாங்களே. கைஸ் இந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. ரோடு சரியான ஒரு அட்வென்ச்சரான ரோடுங்க. ஸோ கண்டிப்பாக மூணார் வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன், பைக்கில் ரைட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆனால் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுங்கள், அதுதான் மெயினான விஷயம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா லேக்கு தெரியுது, ஆனால் பார்க்க முடியாது. லைட்டாக பார்த்துக்கிற வேண்டியதான். சைடில் வண்டியை பார்த்தோம்னா முன்னாடி கவனம் இருக்காது. காய்ஸ் டாப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 கிலோமீட்டர் காமிக்குது கூகுள் மேப்பு. ஸோ R15 வாங்கினதுலேருந்து ஃபஸ்ட்டு ரைடு மூணாறு தான் வந்தோம். ஆனாலும் ஒர்த்தான ஒரு ரைடு அமைஞ்சிருச்சுங்க. எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ் இதுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரோடு கிடையாது போல், அதாவது வண்டி உள்ளே வராது போல், அதாவது அந்த இடத்துல லாக் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டியை அங்கே வந்து அங்கேயே பார்க் பண்ணிட்டோம் ஒரு கடைக்கிட்ட. இதுக்கடுத்து இப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் காய்ஸ். பிரதீப் ஆனால் இது ரோடு சூப்பராக இருக்குல்ல வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த மூணாறுல இந்த கேரளா தான் ஃபஸ்ட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். காய்ஸ் இதான் வியூ பாயிண்ட்டுன்னு நினைப்பீங்க, ஆனால் இது கிடையாது. இதுக்கு அடுத்து இன்னும் போகுது அங்கே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்டில் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குங்க, வேறு லெவலில் லொக்கேஷன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வியூ பாயிண்ட் போல். போய் அங்கே இருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்க என்னடா இப்படி அழுகுறாங்க, சரி போய் தொலையட்டுண்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அந்த அக்கா. இங்கிட்டு இருக்குடா பாதை, சரிவா ஏதாவது ஒரு பாதையில் போவோம். இந்த தாண்டா இருக்கு பாதை. நீங்க பாதை என்னடா பாதை ஒரு மார்க்கமா இறங்குது. நீங்க தலைவன் ஏதாவது வீடியோ எடுத்துக்கிட்டு வர்றாப்லையே. காய்ஸ் மிஸ்டை பாருங்க, பக்கத்தில் நம்ம ஃபேஸில் வந்து அடிச்சுட்டு போகுது. பக்க சூறா நல்லா இருந்துச்சுல. ஸோ காய்ஸ் போகிற பாதையை பாருங்க. ஸோ அப்படியே வந்த பாதையை காமிக்கிறேன். ஸோ இது வழியாக தாங்க வந்தோம் அது வரைக்கும். இருக்கேண்ணா இங்கே, சரியா வந்துடுறேன் அண்ணே. எங்கிட்டு போகிறது காய்ஸ்? அந்த கடைசி எண்டு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு. அது வரைக்கும் போகிறோம் வியூ பாயிண்ட்டு. காய்ஸ் ரோட பாருங்க, போகிற வழி வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கிட்டு ஷார்ட்கட்டு
காய்ஸ் சரியான ரோடாக இருக்குங்க. ஸோ இங்கே வா காய்ஸ், இங்கே பாருங்க, இதான் நம்ம போகிற வழி. ஸோ குரங்குகள் அதிகமாக இருக்குது. என்னடா அது கியூவில் வருதுடா. ஐஸ் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த குரங்கு பண்ண பெரிய பண்ணையாக இருக்குது. காய்ஸ் ஃபைனல் வியூ. ஸோ வேறு லெவலுங்க, அல்டிமேட்டான வியூ. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ் இந்த பாதையில் தாங்க இறங்கி வந்தோம். வேறு மாதிரிங்க அல்டிமேட்டான ப்ளேஸு. காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் சமதளத்தில் நடக்கணும். சரியான ஏற்றம், ஓடிடுச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அப்படியே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு மோட்டோ விளாட கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலுங்க. டாப் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு பிளேஸு. ஸோ இதுக்கு அடுத்த வண்டியை தம்பிகிட்ட ஓட்ட விட்டுட்டு நான் பின்னாடி உட்காந்துட்டேன். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு, திருப்பி வருது, திருப்பி க்ளோஸ் ஆகுது. ஸோ நிறைய வீடியோ போட்டிருப்பேன் காய்ஸ். இந்த ரோட்டில் தான் வந்தேன். வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குங்க, வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு சரியான க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. வேற மாதிரி காய்ஸ் வியூவை பாருங்க, வேற லெவலு. ஒருத்து வருமா ஒருத்து நம்ம பார்த்த வேலை ஃபுல்லா ஒருத்து வருமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. கைஸ் வியூ பாயிண்ட் டாப் ஸ்டேஷன் போயிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா பைக்கை உள்ளே இறக்கிட்டோம். ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 3 பைக்குமே இங்கே தான் நிற்கிது. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க சூப்பரான பிளேஸாக இருக்குங்க. ஸோ இதோட வீடியோ உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தம்பி கால் எட்டும்ல, எடுத்துட்டான்டா. ஒரு வழியா வீடியோ எடுத்துட்டான்டா. வீடியோ எடுக்க சொன்னேங்க, எவ்வளோ நான் ஃபோட்டோவாக எடுத்து தள்ளுறேன். ரோட பார்க்கணும் மெயினா, ஃபோட்டோலாம். ஒரு வழியாக எடுத்துட்டாங்க. ஸோ கைஸ் ரூம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வெக்கேட் பண்ணணும். மணி இப்போயே 11:45. அதான் சொல்லியிருக்கோம் ஃபோன் பண்ணி, என்ன பண்ணுறான்னு தெரியல, பார்ப்போம்.
ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே கொழுக்குமலை கிளம்ப வேண்டியதான். அது சரி, இது எப்பல இருந்து தம்பி நானே இவ்வளவு நேரம் இந்த கை வெளியில வரவே இல்லையே. நம்ம சாப்பிட்டு வர மாடாது அதுக்குள்ளேயுமா வந்துட்டோம் இங்க. அதானே என்ன இவ்வளவு க்ரௌடா இருக்கு. அது சரி, என்னையா அது வண்டி ஓட்டுற மாதிரி வேற எதுவும் ஓட்டுறமா? ஊர்பட்ட கேமரா ட்ரோன் எங்கேயா சொன்னியாடா? ஒன் வீடியோ அவைலபிள். ட்ரோன் எடுத்துறாங்களாம். தம்பி ரைட்டு போக முடியாது, அவன் போவேன். வண்டி வரலனா ஓகே. நல்ல வேலை லாரி. சாப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதான், இன்னொரு 2-3 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். நம்ம ஆட்டில் போயிட்டு இருக்கலாம். வேற மாதிரி இந்த டிராக்டர் வேற லெவல் டிராக்டரியா. இதுதாங்க இங்கே அதிகமாக தெரியுது. ரெக்கார்டில் இருக்கு. இந்த ட்ரோன் சொன்னா பறந்துட்டான் பாரு. ரோடு வளையுதாடா, நான் பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா விட்டுருப்பேன். நான் ஆஃப் ரோட்ல வந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லிடுறேன். ஷார்ட் ரோட்ல வந்து அப்படின்னு சொல்லிடுறேன். பார்க்கலாம் இல்லாம இல்லை, பார்த்துட்டேங்க. இருந்தாலும் சும்மா வந்து அப்படி சொல்றது எவ்வளோதான். டிரைவர் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். காய்ஸ் ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ ரூமை வெக்கேட் பண்ணிட்டு மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். தம்பி கொஞ்சம் பெரிய பொதையா இருக்க தெரிஞ்சாரோ.